லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். பேருந்தின் அடியில் படுத்துக்கொண்டு அலப்பறையில் ஈடுபட்ட போதை ஆசாமியை அப்புறப்படுத்திய காட்சிதான் நீங்கள் பார்த்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில்தான் இப்படி ஒரு வினோத காட்சி அரங்கேறி இருக்கிறது. உடலில் ரத்தம் வழிய உடும்பு பிடியாய் பேருந்தை பிடித்துக்கொண்டு மல்லு கட்டிய நபர் நிர்மல். அவரது பக்கத்திலேயே பையுடன் அமர்ந்திருப்பவர் நிர்மலின் தந்தை பன்னீர்செல்வம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தைச் சேர்ந்த இருவரும் சேலம் மாவட்டம் ஏற்காடு செல்வதற்காக விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளனர். அங்குள்ள டாஸ்மாகில் அப்பாவும் மகனும் ஒன்றாக சரக்கு அடித்த பின்னர்தான் ஆட்டம் ஆரம்பமாகியுள்ளது. மதுபோதையில் ஏற்காடு செல்ல பேருந்தில் ஏறியவர்கள் அங்கு ஏற்கனவே விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் தண்ணீர் பாட்டிலை போட்டு இடம் பிடித்திருந்த சீட்டில் அமர்ந்துள்ளனர். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் செல்வம் தந்தை மற்றும் மகனை தாக்கியதில் இருவருக்கும் தலை மற்றும் வாய்ப்பகுதியில் அடிபட்டு ரத்தம் வழிந்துள்ளது. நிர்மலின் சட்டை பேண்ட்டும் கைகலப்பில் கிழிந்துள்ளது. பேருந்தில் இருந்து இறங்கிய அப்பாவும் மகனும் அங்கு சேத்தியாத்தோப்பு செல்ல வந்த பேருந்தின் அடியில் படுத்து தங்கள் அதகல ஆட்டத்தை தொடங்கினார்கள். தங்களை தாக்கிய நபர் 5000 ரூபாயை பறித்து கொண்டதாகவும் அது வேண்டும் என்றும் கூறி அவர்கள் புலம்பத் தொடங்கினார்கள். போக்குவரத்து போலீசாரும் மற்றவர்களும் அவர்களை நகரும்படி கூறியும் மறுத்து வீம்பு பிடித்தனர். ஒரு கட்டத்தில் அங்கு வந்த பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் பேருந்தின் அடியில் இருந்த நிர்மலை பிடித்து வெளியே இழுத்து போட அங்கே ரணகலமானது. ஒரு வழியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட தந்தையையும் மகனையும் பேருந்து நிலையத்தில் உள்ள புறக்காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு செல்வமும் இருக்க அப்பாவும் மகனும் ஆவேசமாகினர். தங்கள் பணத்தை தர கேட்டும் இந்த வீடியோ வெளியே எல்லா இடமும் பரவ வேண்டும் என்றும் போதையில் அந்த இடத்தையே பரபரப்பாக்க போலீசார் மதுபோதை நபர்களை அடிக்கவும் முடியாமல் சமாதானப்படுத்தவும் முடியாமல் அல்லாடினர். இந்த வீடியோ இதன் பிறகு அவர்களை சிகிச்சைக்கு அழைத்துச் செல்ல 108 ஆம்புலன்ஸை வரவழைத்தும் அதில் ஏற மறுத்து அடம்பிடித்ததால் போலீஸ் ரோந்து வாகனத்திலேயே அழைத்துச் சென்றனர். அப்போதும் இந்த வீடியோவை போடுங்கள் என்று கூறி சென்றது நகைப்பை ஏற்படுத்தியது. பின்னர் அப்பாவையும் மகனையும் குளிக்க வைத்து புதிய உடைகள் வாங்கி கொடுத்து முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பின்பு போதை தெளிந்ததும் பொட்டிப்பாம்பு போல் அப்பாவும் மகனும் விசாரணைக்கு ஒத்துழைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல்.